வெல்கம் வியூவர்ஸ். பொதுவாகவே உலகத்தில் உருவான இல்லைன்னா உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் தொடக்கம் முடிவுன்னு ரெண்டுமே இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் காலத்தோட பயணிக்கிறதுனால அதோட முடிவு வேணும்னா இப்போதைக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி தான் மனித சமூகத்துக்கும் தொடக்க புள்ளின்னு ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும். வளர்ச்சி அடைஞ்ச அறிவியலால் கூட இதுக்கான விடையை இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. இந்த கேலக்சியில் நம்ம மட்டும்தான் வாழ்கிறோமா, இல்லை கூடவே யாரும் மறைஞ்சு வாழ்கிறாங்களா? இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஓல்ஃபிட்டுங்கிற கிராமத்துல பச்சை தோல் கொண்ட 2 விசித்திர குழந்தைகளை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ். டுவெல்த் செஞ்சுரி காலகட்டத்தில் நடந்ததா சொல்றாங்க. இங்கிலாந்துல இருக்கிற ஓல்ஃபிட்டுங்கிற கிராமத்துல தான் பச்சை தோல் கொண்ட அந்த 2 குழந்தைகளை பார்த்திருக்காங்க. அவங்க இந்த பூமியை சேர்ந்தவங்க இல்லைன்னு அந்த மக்கள் இப்பவும் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கதை விசித்திரமான ஒன்றா தான் இருக்கு. நிறைய வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரியும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம்னா, ஓல்ஃபிட் கிராம மக்கள் விவசாயம் செய்கிறத தொழிலாக வச்சுருந்துருக்காங்க. காட்டு நரிகள் விவசாய நிலத்தை சேதப்படுத்துறதுனால அந்த நரிகளை பிடிக்கிறதுக்கு பொறி வச்ச கூண்டும் அங்கே இருந்திருக்கு. அதிகாலை நேரத்தில் அந்த கூண்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. காட்டு நரி தான் மாட்டிருக்குன்னு எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த கூண்டுக்குள்ள இருந்தது காட்டு நரி கிடையாது, இந்த 2 குழந்தைங்க தான். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்களோட தலையிலிருந்து கால் வரைக்கும் தோல் நிறம் ஃபுல்லாவே பச்சை கலர்ல இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பச்சை நிற தோல் கொண்ட யாரையுமே பார்த்தது கிடையாது. ஏன், நம்ம கூட பார்த்தது கிடையாது. இதெல்லாம் வச்சுதான் இவங்க ஏலியன்ஸா இருப்பாங்களோங்கிற சந்தேகம் நம்மளுக்கு எழுது. அந்த 2 குழந்தைகளும் கூண்டுக்குள்ள இருந்து பயத்தோடையே நடுங்கிக்கிட்டே வெளியில வராங்க. அவங்க வெளியில வந்த உடனே யாரு என்னன்னு மக்கள் எல்லாரும் விசாரிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க எதையுமே சொல்லல. பயத்துல தான் பேசாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் அதுக்கப்புறம் எதையுமே அவங்க கிட்ட கேட்டுக்கவும் இல்லை. அங்க இருக்கிற ரிச்சர்டுங்கிற ஒருத்தர் தான் அந்த 2 பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போனதும் பசியில இருப்பாங்களோன்னு சாப்பாடும் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பசங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் அந்த பசங்க 2 பேரும் சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க. மறுநாள் ரிச்சர்டுடைய தோட்டத்துக்கு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாரு. அங்க பீன்ஸ் விளைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஓடி போய் ஆர்வத்தோட சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது இவங்க பீன்ஸை தவிர வேற எதையுமே சாப்பிட மாட்டாங்கன்னு. நாட்கள் செல்ல செல்ல ரிச்சர்டுடைய பராமரிப்பிலேயே இவங்க 2 பேரும் வளர ஆரம்பிக்கிறாங்க. ரிச்சர்டு அவங்களுக்கு ஆங்கிலம் பேசவும் சொல்லித்தராரு. சில மாதங்கள் கழித்து அவங்க ஆங்கிலமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகர நகர அவங்கள பத்தி அவங்க சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஊரு செயின்ட் மார்ட்டின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல அந்த பேர்ல எந்த ஊர் இருக்கிறதா அந்த மக்களுக்கு தெரியல. அவங்க எல்லா இடத்துலையும் விசாரிச்சும் பார்க்கறாங்க. அப்படி ஒரு ஊர் இருக்கிறத அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் கிடையாது. மேலும் இவங்களுடைய அப்பா மாடு வளர்த்ததாவும் அந்த மாடு தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்றாங்க. நானும் என் தம்பியும் அந்த மாட்டை தேடிக்கிட்டு போனப்ப தான் மயங்கி கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. கண் விழிச்சு பார்த்தப்போ நாங்க அந்த கூண்டுக்குள்ள இருந்ததா தான் சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட அந்த ஊர் மக்கள் இங்க நம்ம விவசாயம் செய்யறத பார்த்துட்டு இந்த குழந்தைங்க பொய் சொல்றதா சொன்னாங்க. ரிச்சர்டு மட்டும் இவங்கள கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. அவரே இவங்கள சொந்த பசங்களா நினைச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. சிறிது காலம் கழித்து மனிதர்களுடைய உணவு முறைக்கு இவங்களும் பழக ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பாராத விதமா அந்த பையன் மட்டும் ஏதோ ஒரு மர்ம நோயால இறந்தும் போறான். இது நாள் வரைக்கும் தான் கூட இருந்த தம்பி இப்போ இல்லைங்கிறத அந்த பொண்ணால ஏத்துக்கவே முடியல. ரிச்சர்டு தான் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி இயல்பு நிலைக்கு கொண்டு வராரு. இப்படியே சில வருடங்களும் கிடக்குது. அந்த பொண்ணுக்கும் திருமண வயசு வருது. அந்த பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்க ரிச்சர்டும் முடிவெடுக்கிறாரு. நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணும் நல்லபடியா தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுதான் ஓல்ஃபிட் கிராமத்துல நடந்த ஒரு விசித்திர கதையாவும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. ரீசெண்டா நாசா கூட ஏலியன்களும் நம்ம கூட வாழலான்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இவங்க 2 பேரும் ஏலியன்களா இல்ல மனிதர்களா? உங்களுடைய பதில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ்.